ஆமா அவர் சொன்ன நான் சொன்ன நியூஸா இருக்கு அவர் சொன்ன அவரு. இல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து 2005ல மஜா ஃபிலிம் ஷூட் நடக்கும்போது அப்போ ஒரு நடிகர்ல ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரே ஒரு குறுக்கீடு. ஆக்சுவலி இந்த இதுல வந்து நாங்களாம் பேச போற அவர் அமைதியா இருப்போம்னு நினைச்சீங்க. நல்லா இதெல்லாம் இங்க வந்து கத்துக்கிட்டாரு. ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது. இதெல்லாம் இங்க வந்து நாங்க ரெண்டு பேரும் பேசும்போது தமிழ்ல மட்டுமே பேசுவோம். ஆமா சார், நீங்க 4 பக்கத்துக்கு 2வது நாள் கொடுத்தா பின்ன படம் முடிஞ்சா இப்படி தான் தமிழ் வரும். அது 40 பக்கமா? சூப்பர் டைம் எல்லாரும் சார். அது எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ 2005 மஜா கதை. மஜையில இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுக்கிறது ஒரு நடிகரை கூட, அது ஹீரோட கூட, அது விக்ரம் சாரோட கூட நானும் வைஃப் எல்லாம் இருக்கிறது போட்டோ எல்லாம் எடுத்து போய் அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் ஒரு மாலில் போய் அது எனக்கு ஃப்ளைட்டுன்னு டைம் ஆச்சு. அப்போ டே வா என் ஃப்ரெண்டு விളിച്ചിട്ട് யாராவது பரவாயில்ல போவா എന്ന് പറഞ്ഞിട്ട് சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து அது நான் உன்னோட ஃபேனு, ஹாய் ஹலோ சுராஜ், நம்ம ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும், ஓகே ரெடி நிற்கும்போது ஏய் விக்ரம் சார் நான் ஒரு ஃபேன், ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ நான் எடுத்து சார் ஒரு ஃபோட்டோ சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போவே எனக்கு ஆக்ரகம் இவரை கூட நடிக்கணும் ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சார்னு இருக்குது. அது எனக்கும் வந்து சினிமையில் போனோம், மிமிக்ரியில் போனோம், இதெல்லாம் ஆசை இருந்தது. பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸில் இருக்காரு. அப்போ அவரும் ஃபோர்ஸில் போனோம். எனக்கு தால்பரியம் இல்லை. அச்சம் வந்து மிலிட்ரி, பிரதர் வந்து மிலிட்ரி, நான் வந்து மிமிக்ரி. அப்போ அப்படியே போயிட்டேன் கொஞ்சம் டைமுக்குள்ள. வாங்க சார் வாங்க சார் வாங்க வாங்க.